தென்காசி மாவட்டம் கடையம் அடுத்த பாப்பான்குளத்தில் கொட்டும் மழையில் சடலத்துடன் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள பாப்பாங்குளம் பெரிய தெரு பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இறந்தவர்களின் உடல்களை பாப்பான் கால்வாயை கடந்து சுடுகாட்டிற்கு சென்று வருகின்றனர். இறந்தவர்களின் உடலை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல முறையான சாலை வசதி மற்றும் அங்கு பாலம் இல்லாததால் அந்த பாப்பான்கால் கால்வாயில் தண்ணீரில் இறங்கி இறந்தவர்களை எடுத்துச் செல்லும் அவல நிலை இருப்பதாக அப்பகுதியினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி பலமுறை மனுவும் அளித்துள்ளனர். இது குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் இந்த நிலையில அதே அப்பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் சண்முகம் ஆகிய 2 முதியவர்கள் இயற்கை மரணம் அடைந்தனர். அவரது உடலை பாப்பாங்குளம் பெரிய தெரு சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லக்கூடிய சாலையில் திடீரென சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த கொட்டும் மழையானது பெய்து கொண்டிருந்தது. அந்த கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் அமர்ந்து சாலையில் அமர்ந்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு தெரிவித்து வருகின்றனர். அவர்களிடம் பயிற்சி டிஎஸ்பி லோகநாதன் மற்றும் ஆலாங்குளம் டிஎஸ்பி ஜோஸ் மற்றும் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த பாப்பாங்குளம் பிரதான சாலையில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.